இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே இருக்கிற ரொம்பவே ஆபத்தான சுற்றுலா தலங்கள பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த டூரிஸ்ட் பிளேஸ் பிடிக்கும்ங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி பார்க்கலாம். நம்பர் 1 சூப்பர் ஸ்விங். ஊஞ்சல் ஆடுறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா சைனால செயற்கிளிங் பகுதியில் அமைஞ்சுள்ள இந்த ஒரு ஊஞ்சல்ல கண்டிப்பா நீங்க ஏறவே மாட்டீங்க. ஏன்னா இந்த ஊஞ்சல் அமைஞ்சிருக்கிற இடம் அப்படி கிட்டத்தட்ட 2300 அடி ஆழமுள்ள மிகப்பெரிய பள்ளத்தாக்கு மேல 370 அடி உயரத்துல அங்க ஆர்க் வடிவத்துல இதை அமைச்சிருக்காங்க. இந்த ஊஞ்சல்ல ஏறதுக்கு கண்டிப்பா மனதைரியம் வேணும்னு சொல்லிதான் இந்த சூப்பர் ஸ்விங்ல ஏறி உங்களுக்கு ஊஞ்சல் ஆடும்போது கிட்டத்தட்ட 30 அடி தூரம் அந்த பள்ளத்தாக்கு நடுவுல நீங்க போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா. பாக்குறதுக்கு ரொம்பவே ஆபத்தா இருக்கிற இந்த ஊஞ்சல் எல்லாம் யாராவது ரைட் போவாங்களா நீங்க நினைச்சீங்கன்னா மாசந்தோறும் 4000 பேருக்கு மேல இந்த ஒரு அட்வென்ச்சரை ரைட் பண்றதுக்காகவே இந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு ஊஞ்சல்ல ரைட் போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போங்க. நம்பர் 2 ஒயர் பிக்னிக் ஸ்பாட். பிரேசில்ல அமைஞ்சிருக்கிற ஒரு வித்தியாசமான சுற்றுலான்னா அது இது இந்த நாட்டோட மிகப்பெரிய உயரம் நீர்வீழ்ச்சியான ஸ்போன் பாபிள்ஸ்டோட உச்சியில தான் இந்த ஒரு பிக்னிக் ஸ்பாட் அமைஞ்சிருக்கு. அந்த நீர்வீழ்ச்சியோட மொத்தமான உயரமே கிட்டத்தட்ட 1120 அடி. அந்த அளவுக்கு உயரம் உள்ள அந்த நீர்வீழ்ச்சியோட மேல்புறத்துல ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல உங்களை உட்கார வச்சு கயிறு மூலியமா அந்த நீர்வீழ்ச்சியோட மத்தியில உங்களை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அந்த ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல அந்த இடத்துல உட்கார்ந்தபடியே டீ குடிச்சுக்கிட்டே உங்களால அந்த நீர்வீழ்ச்சியோட அழகையும் அங்க இருக்கிற இயற்கையான அழகையும் கொஞ்ச நேரம் ரசிக்க முடியும். பல சேஃப்டி பாஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த ஒரு சுற்றுலா தலத்தை அவங்க ரன் பண்ணிட்டும் இருக்காங்க. என்னதான் பல பாதுகாப்புகள் இருந்தாலுமே 1000 அடி உயரத்துல ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்கார்ந்துருந்து சாப்பிடுறது கண்டிப்பா ஒரு தைரியம் வேணும்னு தான் சொல்லணும். அப்படி இருந்துமே 1000 அடி உயரத்துக்கும் மேல ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துருந்து கிடைக்கிற இந்த ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுக்காக பல பேர் இந்த இடத்துக்கு வராங்கன்னு சொல்றாங்க. நம்பர் 3 ஃபிளையிங் கிஸ். சைனால ஊலின் மாகாணத்துல அமைஞ்சிருக்கிற பைமா மவுண்டனோட உச்சியில தான் இந்த ஒரு வித்தியாசமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் இருக்குது. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 3000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு சுற்றுலா தலத்துல 170 அடி உயரமுள்ள 2 சிலைகள் இருக்குமா. அதுல ஒரு சிலையோட பேரு பிராண்ட் சார்மிங். அதனால நீங்க அந்த உச்சியில ஏறினீங்கன்னா அந்த சிலையும் அந்த டிஸ்கும் ஒண்ணு போல ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அந்த மலையோட முழு அலையையும் உங்களால ரசிக்க முடியும். அந்த சிலைகள் அப்படியே மெதுவா ரொட்டேட் ஆகி ஒரு சமயத்துல அந்த சிலையோட முகங்கள் இரண்டுமே ரொம்பவே க்ளோஸா வருமா. அதனாலதான் இந்த இடத்த அவங்க ஃபிளையிங் கிஸ்ன்னு அழைக்கிறாங்க. ஒரு அற்புதமான இயற்கையான அழகை ரொம்பவே வித்தியாசமான முறையில ரசிக்கணும்னா சைனால இருக்கிற இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா போயே ஆகணும். நம்பர் 4 டேஞ்சரஸ் கிளாஸ் பிரிட்ஜ். சைனால ஜனசியாஜி நேஷனல் பார்க்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் தான் உலகத்திலேயே மிகவும் உயரமான நீளமான இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு கிளாஸ் பிரிட்ஜ்னு சொல்றாங்க. இந்த பிரிட்ஜ்ல நீங்க நடக்கிற இடம் எல்லாமே டிரான்ஸ்பரண்டான ஒரு டெம்பர் கிளாஸ்னால உருவாக்கியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ்ல மொத்தமா 1400 அடி நீளமும் 20 அடி அகலத்திலையும் கொண்டுதான். கடல் மட்டத்துல இருந்து சுமார் 1000 அடி உயரத்துல இந்த பிரிட்ஜ் கட்டி இருக்காங்க. இந்த பிரிட்ஜ்ல நீங்க நடக்கும்போது திடீர்னு அந்த கிளாஸ் உடையிற மாதிரியே ஒரு தோற்றம் ஏற்படும். அது உண்மையாகவுமே அது உடையிறது கிடையாது. அந்த பிரிட்ஜை கட்டினவங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. நீங்க ஒரு பெரிய ஹேமர் கொண்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேல பல தடவை அடிச்சா மட்டும்தான் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் உடையும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸை மட்டும் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேல ஒரே சமயத்துல 800 பேர் வரைக்கும் நடக்க முடியுமா. உங்களுக்கு வாழ்நாள்ல ஒரு வித்தியாசமான ஒரு பிரிட்ஜ் மேல நடக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேல கண்டிப்பா போய் நடந்து பாருங்க. அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நம்பர் 5 ஸ்கை பூல். பொதுவாகவே ஹோட்டல்ல இருக்கிற நீச்சல் குளங்கள் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ற ஒரு இடமா தான் இருக்குமா. ஆனா அது கொஞ்சவே அட்வென்ச்சரா இருந்தா எப்படி இருக்கும். டெக்சாஸ் மாகாணத்துல ஆஸ்டின் பகுதியில மார்க்கெட் ஸ்கொயர் டவர் ஹோட்டல்ல அமைஞ்சிருக்கிற ஒரு நீச்சல் குளம் தான் எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா பயன்படுத்துற மாதிரி இருக்குமா. ஏன்னா இந்த நீச்சல் குளத்தோட வடிவமைப்பும் அது இருக்கிற இடமும் அப்படியா. அந்த நீச்சல் குளம் அந்த ஹோட்டலோட டாப் ஃப்ளோர்ல 500 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. பில்டிங்ல இருந்து 10 அடி தூரம் வெளிப்புறமா டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் பாட்டத்தோட இந்த நீச்சல் குளத்தை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அந்த நீச்சல் குளத்துல நீங்க நடந்து வரும்போது 500 அடி உயரத்துல இருந்து நீங்க கீழே இருக்கிற எல்லாத்தையும் உங்களால தெளிவா பார்க்க முடியும். அவ்வளவு ஹைட்ல கிளாஸ் பாட்டத்தோட இந்த நீச்சல் குளத்துல நீங்க குளிக்கும் போது கீழே இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஒரு அட்வென்ச்சரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா பல பேருக்கு அங்க நிக்கிறதே பயமா தான் இருக்குமா. ஒரு வித்தியாசமான நீச்சல் குளத்துல குளிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்த்த ரொம்பவே ஆபத்தான சுற்றுலா தலங்கள்ல உங்களுக்கு எது பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பை.